Hello students, welcome back to Arul Spoken English. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா indefinite pronouns. போன வீடியோல possessive pronounsக்கு possessiveக்கு ஸ்பெல்லிங் தப்பா எழுதினேன். Sorry for that. இப்போ indefinite pronouns பார்க்க போறோம். So, அப்ப நமக்கு பாத்தீங்கன்னா pronounsனா என்ன அப்படினு சொல்லி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். pronounனா ஏற்கனவே ஒரு noun இருந்துச்சுனா அந்த noun-ஐ ரீப்ளேஸ் பண்றதுக்கு pronoun யூஸ் பண்றோம். நவுனை சொல்லிட்டே இருந்தா டென்ஷன் ஆகுறனால நம்ம pronoun யூஸ் பண்றோம் அதுக்கு பதிலா. சோ இப்போ நம்ம அதுக்கு முன்னாடி இருக்கிற இன்டெஃபினிட்ங்கிறதுக்கு மீனிங் நமக்கு தெரியணும். ஏன்னா pronounலயே நிறைய வகை இருக்கு. அப்ப இன்டெஃபினிட்னா என்ன? அப்ப அதுக்கான pronoun என்ன அப்படிங்கறப்ப இன்டெஃபினிட்க்கு மீனிங் நமக்கு தெரிஞ்சாகணும். இன்டெஃபினிட்னா நிச்சயம் இல்லாத, யாருன்னு தெரியாத, இந்த இடத்துல யாருன்னு தெரியாத அப்படின்னு சொல்லி அர்த்தம். யாருன்னு தெரியாதன்னு ஏன் அதுக்கு நம்ம pronoun யூஸ் பண்ணோம்? ஏன்னா நம்ம அந்த சப்ஜெக்ட் pronoun ஆப்ஜெக்ட் pronounலாம் பார்த்தோம்னா அந்த நவுனை ரீப்ளேஸ் பண்றதுக்கு தான் pronoun யூஸ் பண்றோம். அந்த pronounோட நவுன் யாருன்னு நமக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஜெயலலிதா வாஸ் அ சீஃப் மினிஸ்டர், சி வாஸ் அ 4th டைம் சீஃப் மினிஸ்டர். அப்ப நம்ம இங்க என்ன சொல்றோம்னா ஜெயலலிதா சீஃப் மினிஸ்டரா இருந்தாங்கன்னு சொல்றோம். அவங்க 4 முறை சீஃப் மினிஸ்டர் ஆனாங்கன்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தையில அவங்கன்னு யூஸ் பண்றோம். ஜெயலலிதாவை தூக்கிட்டு அவங்கன்னு யூஸ் பண்றோம். சோ அங்க அவங்கன்னு யூஸ் பண்ணும்போது நமக்கு அந்த நவுன் யாரு, அப்ப அந்த நவுனுக்கு தான் நம்ம pronoun யூஸ் பண்ண முடியும். இதுதான் ஜெனரலா இருக்கிற ரூல்ஸ். ஆனா இந்த pronounல நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம்னா, யாருன்னே நமக்கு தெரியல அப்படிங்கிறப்ப இந்த pronoun யூஸ் பண்ணோம். யாருன்னு நமக்கு தெரிஞ்சா நம்ம பேர் சொல்லிடுவோமே, பேர் சொல்லிடுவோம். இல்லைன்னா வேற ஏதோ பொருளோ எதா இருந்தாலும் ஒரு இடம் இருந்தா கூட அதை சொல்லிடுவோமே. யாருன்னே நமக்கு தெரியல அப்படிங்கிறப்ப நம்ம சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், யாரோ ஒருத்தவங்க வந்தாங்க அப்படின்னு நம்ம பேசுறோம்ல, அப்ப யாருன்னே நமக்கு தெரியலனாலும் யாரோ ஒருத்தவங்க வந்தாங்க அப்படிங்கறத நம்ம சொல்லித்தான் ஆகணும். இல்லைன்னா நம்ம சும்மா இருந்துகிட்டு வந்தாங்கன்னு மட்டும் சொன்னோம்னா அங்க மீனிங்கே எல்லாம் போயிடும். யாரு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி யாரோ ஒருத்தவங்க வந்தாங்க. அப்ப நம்ம பேரே தெரியலனாலும் அவங்கள பத்தி நம்ம பேச வேண்டிய சூழ்நிலை தான் இருக்குது. ஏன்னா எப்பவுமே நமக்கு தெரிஞ்சவங்களை பத்தி மட்டுமே தான் பேசிட்டு இருப்போம் அப்படின்லாம் கிடையாது. தெரியாதவங்களை பத்தியும் நம்ம பேச வேண்டிய சூழ்நிலை வரும். யாரோ 4 பேர் பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, அப்ப நம்ம யாருன்னு தெரியாதவங்களை பத்தி நம்ம பேச வேண்டிய சூழ்நிலை வரும்போது யாருன்னே தெரியல அப்படிங்கிற pronoun தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். புரியுதுங்களா? ஏன் இங்க நவுன் இதுக்கு யூஸ் பண்ண முடியாது? நவுன் தான் யூஸ் பண்ணோம்னா அவங்கள பத்தி நமக்கு தெரிஞ்சிருமே. அப்புறம் எப்படி அவங்க இன்டெஃபினிட் pronoun மாறுவாங்க? புரியுதுங்களா? யாரு நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா he she it போட்டுடலாமே. he she it, I you, உங்களுக்கு எனக்கு தெரியும் அப்படிங்கன்னா நான் யூ சொல்லிடுறேன். அப்ப யாருன்னே தெரியல அப்படின்னா அந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி pronoun யூஸ் பண்ணோம். ஏன்னா இங்க நவுன் நமக்கு யாருன்னே தெரியல, அதனால நம்ம டைரக்டா pronoun யூஸ் பண்றோம். ஆனா அந்த pronoun யாருன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம பார்ப்போம். ஒன் அப்படின்னா இதோட தமிழ் மீனிங் நான் எழுதியிருக்கேன். ஏன்னா தமிழ் மீனிங் உங்களுக்கு தெரிஞ்சா கொஞ்சம் ஈஸியா இருக்குன்றதுக்காக. ஆனா தமிழ் மீனிங்கை மனப்பாடம் பண்ணக்கூடாது. இந்த ஒண்ணுங்கிறதுக்கு பின்னாடி என்ன இருக்கு, என்ன கான்செப்ட் இருக்குன்னு தான் பார்க்கணுமே தவிர என்ன தமிழ் மீனிங் இருக்குன்னு நீங்க பார்த்து அதை மனப்பாடம் பண்ணிட்டு இருக்க கூடாது. இருந்தாலும் நம்ம கன்வீனியன்ட்டுக்காக அவ்வளவுதானே தவிர இதை உட்காந்து மனப்பாடம் பண்ணிட்டு இது வந்தாதான் நான் அது போடுவேன் அப்படின்னு கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தடுக்கு நீங்க போகக்கூடாது. போனீங்கன்னா உங்க லாங்குவேஜ் ரொம்ப ஸ்லோவா மாறிடும். அப்போ ஒன்று ஒருவர் வரும்போது தான் நான் போடணுமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பீங்க. அப்படி பண்ணக்கூடாது. ஆனாலும் இதோட அர்த்தம் என்ன அப்படிங்கிறதுக்கு தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுட்டு இதை மறந்துடணும். இதுக்கு பின்னாடி இருக்கிற கான்செப்ட் தான் நம்ம எடுத்துக்கணும். ஓகே, நம்ம ஒருத்தர் யாருன்னா ஒருத்தர் தெரியல அப்படின்னா அதுக்கு நம்ம ஒன் போடணும். ஆனா ஒன்று ஒருவர் வந்தாதான் ஒன் போடுவேன் அப்படின்னு நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருக்க கூடாது. யாருன்னே ஒருத்தர் தெரியல அப்படின்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல உடனே ஒன் போட்டுறணும். இந்த கான்செப்டை தான் நம்ம எடுத்துக்கணும். இந்த பர்டிகுலர் வேர்டை மனப்பாடம் பண்ணி அதோட மீனிங் இது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கூடாது. புரியுதுங்களா? ஏன்னா இது போர்டு அப்படிங்கிறதோட இது போர்டு அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்ல சொன்னாங்கன்னா தமிழ்ல இத பலகைன்னு வச்சிருக்காங்க அப்படின்னு அவங்க கேட்டுட்டு போய் பண்ணல. இப்படி ஒரு பொருள் இருக்கா, இதுக்கு நான் போர்டுன்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி அவங்க லாங்குவேஜ்ல அவங்க டிசைட் பண்ணிருக்காங்களே தவிர, அப்ப நம்ம எப்படி இந்த வார்த்தை இங்கிலீஷ் வார்த்தை எடுத்துக்கணும்னா இப்படி ஒரு பொருள் இருக்கு அப்படின்னா அதுக்கு போர்டு அப்படின்னு தான் நம்ம மீனிங் டைரக்டா எடுக்கணும். இங்கிலீஷ் லாங்குவேஜா ஒரு அர்த்தம் கான்செப்ட் வச்சுதான் நம்ம அந்த வார்த்தையை நம்ம புரிஞ்சுக்கணுமே தவிர தமிழ் வார்த்தையை வச்சு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம மறுபடியும் டிரான்ஸ்லேட்டுக்கே போயிடுவோம். ஸோ அப்படி பண்ணக்கூடாது. அது ஸ்பீடு குறைஞ்சிடும் அப்படிங்கிறனாலையும் நம்ம நேச்சுரலா நமக்கு பேச கஷ்டமா இருக்குங்கிறனாலையும் இங்கிலீஷ் லாங்குவேஜ் கடுப்பு ஏன்னா அவரோட டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருக்குங்கிறனாலையும் நம்ம இந்த சைஸ்ல இருக்கும் இந்த மாதிரி பலகையெல்லாம் இருக்கும் அப்படின்னா அதோட பேரு போர்டு
அப்படிதான் நம்ம எடுக்கணும். எப்படி வந்து நம்ம தமிழ்ல இந்த சைஸ்ல இருந்து இது மாதிரி இருந்தா பலகைன்னு அப்படின்னு எடுத்தோமோ அதே மாதிரிதான் இங்கிலீஷ்லயும் அந்த மாதிரி தான் எடுக்கணுமே தவிர தமிழ்ல டிரான்ஸ்லேட் தமிழ்ல பலகைனா இங்கிலீஷ்ல போர்டு அப்படின்னு நீங்க எடுக்கக்கூடாது. தமிழ் டு இங்கிலீஷ் டிக்ஷனரி படிக்கிற மாதிரி, சரி இங்கிலீஷ் டு தமிழ் டிக்ஷனரி படிக்கிற மாதிரி இங்கிலீஷ்க்கு இந்த வார்த்தைக்கு இந்த வார்த்தைன்னு சொல்லி குருட்டுமான படம் பண்ணக்கூடாது. நம்ம எப்பயுமே நேச்சுரல் ஃப்ளோ வேணும் அப்படின்னா ஒரு வார்த்தையோட மீனிங் தான் எடுத்துக்கிட்டு அதுக்கு டைரக்டா இங்கிலீஷ் வார்த்தை எடுக்கணும். அது மீனிங் எடுக்கிறதுக்கு பதிலாக நம்ம தமிழ் வார்த்தையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம டிரான்ஸ்லேட்டுக்கு போயிடுவோம். ஓகே, இப்ப ஒன்று ஒருவர் அப்படிங்கிறப்ப நீங்க யாருன்னே நமக்கு தெரியல அப்படிங்கிறப்ப ஒன், யாரோ ஒருத்தர் வந்தாங்க அப்படிங்கன்னா ஒன் கேன் பிகம் அ சிஎம் இன் தமிழ்நாடு. யார் வேணாலும் சிஎம் ஆகலாம். ஓகே, ஒன் கேன் பிகம் அ சிஎம் இன் தமிழ்நாடு. ஏன்னா இது வந்து டெமோக்ராட்டிக் கண்ட்ரி அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதனால. இப்ப டே வந்து நம்ம வந்து டெஃபினட் ப்ரொனவுன்ஸ்ல பார்த்துருப்போம். அதாவது ஹீ சி இட் யாராவது ஒரு நவுன் சொல்லியிருந்து அதுக்கப்புறம் வரல பார்த்துருப்போம். ஆனா சில நேரங்களில் நம்ம என்ன பண்ணுவோம்னா அவங்கள பத்தி எனக்கு கவலை கிடையாது, யாரோ ஒருத்தங்க வந்தாங்கப்பா அவங்கள பத்தி எனக்கு கவலை கிடையாது, 4 பேர் வந்து கேட்டு போனாங்கப்பா, அந்த 4 பேர் உங்களுக்கு யாருனே தெரியாது, அவங்கள பத்தி எனக்கு கவலை கிடையாது அப்படின்னு, ஐ டோன்ட் கேர் அபவுட் தம் அப்படிங்கிறப்ப அதுக்கு யூஸ் பண்றது. ஸோ அங்கேயும் தே வரும் இங்கேயும் தே வரும். அங்க வந்து டெஃபினட் யாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ரீப்ளேஸ் பண்றோம். இங்க யாருன்னே தெரியாமையே அவங்கள பத்தி நம்ம சொல்றோம். ஏன்னா அவங்க வந்து புலவர்களா இருக்காங்க. சொல்லும்போது நம்ம வந்து தே அவங்கள பத்தி எனக்கு கவலை கிடையாது அப்படி சொல்லும்போது இந்த தேவோட கான்செப்ட் வேற, அந்த தேயோட கான்செப்ட் வேற. ஸோ நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்து சம்மன், யாரோ ஒருத்தர் வந்தாங்கப்பா அப்படிங்கிறதுக்கு சம்மன். சம்படினாலும் அதே கிட்டத்தட்ட அதே மீனிங் தான். எனிஒன்னா இப்ப 4-5 பேர் கூடி இருக்காங்க, யாரோ ஒருத்தவங்க வாங்க, எனிஒன் சுட் கம், எனிஒன் ப்ளீஸ் கம் இப்படி சொல்றோம்ல. அப்ப இதுவும் ஒண்ணுதான். சம்மொன்னும் எனிஒன்னும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான் குறிக்கும். ஆனா சம்மொன்னா யாரோ ஒருத்தர் வாங்க, சம்மன் ப்ளீஸ் கம், எனிஒன் ப்ளீஸ் கம், கிட்டத்தட்ட எல்லாமே ஒரே மீனிங் தான். ஆனா நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா யாரோ ஒருத்தர், எனிஒன் அப்படின்னா அதனால யாரோ ஒருத்தர் தான். ஸோ இதுலாம் பாத்தீங்கன்னா ரொம்ப டெஃபினட் மீனிங் இருக்காது அப்படிங்கறதுனால அப்படி வச்சிருக்கிறாங்க. ஏன்னா இது யாருன்னே தெரியல அப்படிங்கறதுனால சொல்றதுதான் வந்து இன்டெஃபினட். இப்ப நிறைய பேர் இருக்காங்க, அவங்கள யாரோ ஒருத்தர் வரோம் அப்படின்னா நம்ம வந்து டிசைட் பண்ணல இவங்க தான் வரணும் அவங்க தான் வரணும். அப்படி டிசைட் பண்ணா நம்ம என்ன சொல்லிடலாம், யூ சுட் கம் அப்படின்னு சொல்லிடலாம். யாரோ ஒருத்தவங்க வாங்க அப்படின்னு சொல்லும் போதுதான் இந்த மாதிரியான ஒரு இது யூஸ் பண்றோம். இங்க இன்டெஃபினட்டா மாறிடுது. அடுத்து எனிபடி அப்படின்னாலும் அதே தான். எனிபடி, எனிஒன், சம்ஒன், சம்படி. சாரி, கொஞ்சம் மீனிங் தப்பா இருக்கேன். இதை தூக்கி அங்க போடணும், அங்க தூக்கி போட்டேன். சம்ஒன், சம்படி அப்படின்னா சம்ஒன், எனிஒன் அப்படின்னாலும் கிட்டத்தட்ட ஒரே மீனிங் தான். ஆனா ஒரு குழுவுல இருந்து கூப்பிடும் போது சம்ஒன் அப்படின்னு கூப்பிடலாம். அப்ப அங்கேயும் எனிஒன் கூப்பிடலாம். அதே மாதிரிதான் எனிபடியும் எனிஒன்னும். இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மீனிங் தான். இந்த எனிஒன், சம்படி, எனிபடி இதுக்கெல்லாம் ரொம்ப பெரிய ரொம்ப மைனூட்டான டிஃபரெண்ட் இருக்கும். அதனால ஆனா நம்ம வந்து இதை இன்டர்சேஞ்ச் பண்ணி ஈஸியா யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நன் அப்படின்னா யாரும் இல்லை. நன்னா யாருமே இல்லை, யாரும் வரலப்பா அப்படின்னு சொல்றோம்ல, அதுக்குதான் நன். நோபடி அதே தான், நன் அதே தான். ரொம்ப பெரிய மீனிங் வித்தியாசமே இதுல ஒன்றும் இருக்காது. இந்த சம்ஒன், சம்படி, எனிபடி, எனிஒன் இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்குங்க. இதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்றாங்க அந்த கான்செப்ட் நீங்க புரிஞ்சுக்குங்க. ஆல்னா எல்லாரும், அதாவது இது மனிதர்களையும் குறிக்கும், உயிரற்ற பொருட்கள், இடங்கள் எல்லாத்தையும் ஆல் பிளேசஸ் சொல்றோம்ல. ஏதாவது ஒன்றை பத்தி பேசிட்டு இருக்கோம், ஆல் பிளேசஸ் அப்படின்னு சொல்லிட்டோம்னா வச்சுக்கோங்க, அடுத்த டைம் வந்து நம்ம வந்து அந்த பிளேசஸ் தூக்கிட்டு அதுக்கு பதிலாக அந்த ஆள்னே போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் குறிக்கிற, ஆனாலும் பர்டிகுலரா இதுதான் அப்படின்னு சொல்ல தேவையில்லை. இப்போ ஆல் த பிளேசஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆல் த பிளேசஸ்னா எல்லா இடங்களும். ஓகே, எல்லா இடங்களும் சொல்லும்போது இங்க பர்டிகுலரா இந்த இடம் தான் அப்படின்னு நம்ம சொல்றது இல்லை. ஓகே, அப்ப மொத்தப்படுத்தி எந்த பர்டிகுலரும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது இந்த ஆல் யூஸ் பண்றோம். இந்த ஆளோட என்ன அப்படின்னா எல்லாமே ஆல் த கிளாஸஸ் அப்படின்னா எல்லா கிளாஸும், எந்த பர்டிகுலர் கிளாஸையும் சொல்லலை. இப்ப இது வந்து டெஃபினட் கிடையாது. அதுல வந்து பர்டிகுலரா சொல்லுவோம், ஈஸி இட்டு அதுல வந்து பர்டிகுலரா சொல்லுவோம். சம்னா சிலர், சில. சம் புக்ஸ்னா நம்ம பர்டிகுலரா எதையும் சொல்லலை அப்படிங்கிற சூழ்நிலைக்கு இங்க இருக்கிற எதுவுமே பர்டிகுலரா எதையும் இதுதான் அப்படின்னு சொல்லி மீன் பண்ணாது.
ஆனாலும் நம்ம பேச வேண்டிய சூழ்நிலையில் இருப்போம். அதுக்காக யூஸ் பண்ற வார்த்தைகள் தான் இந்த இதெல்லாம். சம் புக், சில புத்தகங்கள் எடுத்துட்டு வாங்க. தேர் ஆர் சம் புக்ஸ், அங்க சில புத்தகங்கள் இருக்கு. தேர் ஆர் சம் மார்க்கர்ஸ், இங்க சில மார்க்கர்ஸ் இருக்கு. ஓகே, அது மாதிரி தான் இதெல்லாம். மச் அதுலயே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய இருக்குன்னு சொல்லலாம், கொஞ்சமா இருக்குன்னு சொல்லலாம். அப்போ கொஞ்சமா இருக்கும்போது ஒரு வார்த்தை யூஸ் பண்ணாதான் அதுக்கான மீனிங் வரும். அப்படிங்கறதுனால அதுக்கு போடுறதா மச்சுனா அதிகமான, மெனினா நிறைய. இந்த மச்சுக்கும் மெனிக்கும் என்ன வித்தியாசம்னா, மச்சு வந்து நம்ம எண்ண முடியாத, நான் சொல்லியிருக்கேன்ல அந்த நவுன்ஸ்ல சொல்லும்போது சொல்லியிருப்பேன், எண்ண முடியாத நம்ம வந்து லிட்டர் சொல்றோம். அதுக்கப்புறம் மெஷர்மெண்ட் மூலமா தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கேன்ல. ஆயில் 1 லிட்டர் ஆயில் பாக்கெட், அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தோம் பாருங்க. அப்ப வந்து மச்சு யூஸ் பண்றோம். அதே நேரத்தில் மெனி வந்து எதுக்குன்னா, நம்மளால கவுண்ட் பண்ண முடியும். மெனி பீப்புள், நிறைய பேர் வந்தாங்க. புரியுதுங்களா? அதாவது இண்டிவிஜுவலா இருக்கணும். மெனி பீப்புள்னா அதுக்கு நிறைய பேர்னா நம்ம எண்ணிக்கை எக்ஸாக்டா சொல்ல முடியாது. எக்ஸாக்டா சொன்னோம்னா நம்ம வந்து டே யூஸ் பண்ண வேண்டியது, அந்த டே யூஸ் பண்ணுவோம். இங்க மெனி பீப்புள் நிறைய பேர்னா இண்டிவிஜுவலா ஒவ்வொருத்தங்களையும் நம்ம கவுண்ட் பண்ண முடியும். ஒரு மனிதர், 2 மனிதர், 3 மனிதர். அப்படி கவுண்ட் பண்ண முடியல, மெஷர் தான் பண்ண முடியும் அப்படின்னா மச்சு. நம்மளால கவுண்ட் பண்ண முடியும் இண்டிவிஜுவலா ஒருத்தரை அப்படின்னா மெனி. ஓகே, லிட்டில்னா கொஞ்சம். இந்த லிட்டிலுக்கும் மச்சும் ஒரே மாதிரி தான். அந்த கவுண்ட் பண்ண முடியாது அப்படின்னு வந்துச்சுன்னா கொஞ்சம், அப்படி கவுண்ட் பண்ண முடியும் அப்படின்னா ஃபியூ. ஃபியூவும் மெனியும் ஒரே இது, மச்சும் லிட்டிலும் ஒரே இது, பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் சம்திங்னா ஏதோ ஒன்று, ஏதோ ஒன்று. சம்திங், நத்திங்னா அது கூட இல்லை, சுத்தமா இல்லை. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பேசுறோம். அதுக்காகத்தான் இந்த இன்டெஃபினிட் ப்ரொனவுன்ஸ். நம்ம யாருன்னே தெரியலனாலும் அவங்கள பத்தி நம்ம பேச வேண்டியது இருக்கு. ஏன்னா அவங்களோட பேரும் தெரியாது, எதுவும் தெரியாதுங்கிறதுனால நம்ம வந்து அவங்க பேரே இல்லாம யாரோ ஒருத்தங்க, கொஞ்சம் பேரு, இந்த மாதிரி நம்ம சொல்றோம் அவங்களெல்லாம். அவங்களுக்காக யூஸ் பண்ற இந்த ப்ரொனவுன்ஸ் பேர் தான் இன்டெஃபினிட் ப்ரொனவுன்ஸ். ஏன்னா இதுக்கெல்லாம் நவுன் கிடையாது. நவுன் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ஈஸியா ஹீசி இட்டு போட்டு போயிடலாம். யாருன்னே தெரியல, எந்த அளவுனே தெரியல அப்படிங்கிறதுக்காக யூஸ் பண்ற வார்த்தைகள் தான் இந்த இன்டெஃபினிட் ப்ரொனவுன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.